பாசத்திற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவுமே சதா சர்வகாலம் சிந்தனையும் செயலும் இருப்பதனால் இந்த லக்னங்கள் அதிகம் உடம்பை கவனிப்பதில்லை. விவாகரத்தை பெற்றிருக்கிறவர்கள் இல்லை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் முக்காவாசி நீங்கள் ஒரு 50-60% பார்த்தேன் என்று சொன்னால் இந்த ரிஷப லக்னத்தை ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். சுக்கிரனோடு சந்திரன் சேர்கின்ற பொழுது குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்பொழுது அதீத குளிர்ச்சி ஏற்பட்டு நெஞ்சில் சளி கட்டுதல், டிபி, ஆஸ்மா போன்ற நோய்களை அது உருவாக்குகிறது. தோல் அரிப்பு, மலச்சிக்கல் போன்ற வியாதிகளையும் அவர்களுக்கு மூலம் சம்பந்தமான வியாதிகளை ராகு பகவானோடு இந்த சுக்கிரன் சேர்கின்ற பொழுது ஏற்படுத்துகிறார். 4-6 காண்கின்ற பொழுது பெருமாளுடைய அருளினால் அவர்களுக்கு சுக்கிரதோஷத்தால் வரக்கூடிய நோய்கள் மட்டுப்படுகின்றன. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 12 லக்னங்களின் பொது பலன்களையும் அதனுடைய 6ஆம் இடத்தை பற்றி பேசி வருகிறோம். ராசிக்கு 50% பொருந்தும், லக்னத்திற்கு 100% பொருந்தும். உங்கள் ஜாதகத்தில் லா என்று ஒரு இடம் போட்டிருப்பார்கள், அந்த இடத்தின் அதிபதி சுக்கிரனாக வரும். ரிஷபம் என்று போட்டிருப்பார்கள். இன்று ரிஷப லக்னத்தை பற்றியும் ரிஷப ராசிக்காரர்களுக்காகவும் இந்த பொது பலனை சொல்கின்றோம். காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபம் என்பது காலபுருஷனுடைய 2வது குடும்பஸ்தானமாக வருகிறது. 2ஆம் இடம் குடும்பம், நேத்திரம், வாக்கு, தனம் என்று சொல்வார்கள். குடும்பம் கண்ணை பற்றி பேசுதல், வாக்கை பற்றி பேசுதல், அவருடைய கல்வியை பற்றி பேசுதல், அதற்குரிய இடம். அது ஒரு விளைநிலம், அது ஸ்திர ராசி. ஸ்திர ராசியில் அந்த லக்னம் விழுவதனால் முழுக்க முழுக்க அது குடும்ப சிந்தனையும் குடும்பத்தில் இருப்பவர்களை வளர்ப்பதற்காகவும் அவர்களுடைய பாசத்திற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவுமே சதா சர்வகாலம் சிந்தனையும் செயலும் இருப்பதனால் இந்த லக்னங்கள் அதிகம் உடம்பை கவனிப்பதில்லை. அதனால் இவர்களுக்கு 7ஆம் இடம் செவ்வாயாக வருவதனால் இவர்களுக்கு குறைந்தது ஒரு 70% பேருக்கு நல்ல கணவனும் நல்ல மனைவியும் மனதுக்கு ஒத்த கணவனோ மனைவியோ அமைவதில்லை. இன்றைக்கு விவாகரத்தை பெற்றிருக்கிறவர்கள் இல்லை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் முக்காவாசி நீங்கள் ஒரு 50-60% பார்த்தேன் என்று சொன்னால் இந்த ரிஷப லக்னத்தை ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பார். காரணம், அவர்களுக்கு 7ஆம் இடம் செவ்வாயாக வருவதனால் செவ்வாயினுடைய முரட்டு குணங்களும் அவருடைய வீரமும் அவருடைய எடுத்தறிந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் இவை அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களை பாதிப்பதனால் அவர்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள், மனநோய்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வருகின்றன. இவருடைய 6ஆம் இடமாக வருவது சுக்கிரனே வருகிறார். அது காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடமாக வருகிறது. அதனால் 7ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வயிறை குறிக்கிறது, அவர்களுக்கு கிட்னியை குறிக்கிறது. அதிகம் பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட மர்ம உறுப்புகளில் வரக்கூடிய நோய்கள். சுக்கிரன் என்பது உடம்பில் உள்ள உயிரணுவை பற்றி, விந்துவை பற்றி பேசுகின்ற இடம். அப்பொழுது அதில் குறைபாடுகள் ஏற்படுவது, அப்பொழுது விந்து உற்பத்தியாவது இரத்தத்தில் தான். அப்பொழுது இவர்களுக்கும் இரத்தம் சூடாவுதல், இரத்தத்தில் சத்து குறைவது போன்ற நோய்கள், பால்கட்டி உருவாவது, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிகமாக மனநோய்க்கு மருந்தில்லை என்று சொல்வதை போல் குடும்பத்திற்காக அயராக உழைத்தும் அவர்களால் அவர்களுக்கு நற்பெயர் இல்லையே என்ற வேதனை. இதன் காரணமாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோடு இந்த ஜாதகத்தில் சூரியன் சேர்கின்ற பொழுது உஷ்ணம் சம்பந்தமான நோய்களை உருவாக்கும். சூரியன் என்பது உஷ்ணம். அப்பொழுது அவர்களுக்கு தோலில் கொப்பளங்கள் ஏற்படுவது, குடல் புண் ஏற்படுவது, அல்சரை உருவாக்குவது போன்ற உஷ்ண சம்பந்தமான நோய்கள் 108 நோய்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான நோய்கள் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரனோடு சந்திரன் சேர்கின்ற பொழுது சந்திரன் என்பது 2மே குளுமையான கிரகங்கள், குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்பொழுது அதீத குளிர்ச்சி ஏற்பட்டு நெஞ்சில் சளி கட்டுதல், டிபி, ஆஸ்மா போன்ற நோய்களை அது உருவாக்குகிறது. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன்
சுக்கிரனோடு எந்த கிரகம் சேர்கிறதோ அந்த நோய்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே செவ்வாய் கூடுகின்ற பொழுது இரத்த சம்பந்தமான நோய்கள், பிபி, பிளட் கேன்சர் போன்ற இரத்தத்தில் குறைபாடு, இரத்த சோகை, இரத்தம் அவர்களுக்கு அதிகம் வெள்ளணுக்கள் இல்லாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் தலை சம்பந்தமான ஒரு தலைவலி போன்ற உஷ்ணத்தாலும் இது ஏற்படுகின்றன. இதே புதன் சம்பந்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான வியாதிகள், அதில் வாதங்கள் இருக்கின்றன, 84 வாதங்கள் இருக்கின்றன. அந்த வாதங்கள் சார்ந்த முகவாதம், பக்கவாதம், சுண்டுவாதம், நரிவாதம் என்று சொல்லக்கூடிய கைகால் நடுக்குவாதம், இப்படி வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த ஓட்டங்கள், மூளைகளுக்கு போகக்கூடிய நரம்புகளில் சரியாக செல்லாமை போன்ற விஷயங்களை புதன் பகவானோடு சேர்கின்ற பொழுது ஏற்படுகிறது. இதே சனி பகவானோடு சேர்கின்ற பொழுது சேர்ந்து அது பலகீனமாக இருக்கும் பொழுது, குரு பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எலும்பு சம்பந்தமான நோய்களை உருவாக்கும். உங்களுக்கு பாதம், முழங்கால், தொடை எலும்புகள் போன்ற எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊன் என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் குறைவதனால் ஏற்படுவது, மூட்டு வலி ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறார். அதே போல ராகு சம்பந்தப்படுகிற பொழுது உடம்பில் தேவையில்லாத உஷ்ணங்கள், கெமிக்கல் போன்ற ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு தோல் அரிப்பு, மலச்சிக்கல் போன்ற வியாதிகளையும் அவர்களுக்கு மூலம் சம்பந்தமான வியாதிகளை ராகு பகவானோடு இந்த சுக்கிரன் சேர்கின்ற பொழுது ஏற்படுத்துகிறார். இதை கேது பகவான் சேர்கின்ற பொழுது, கேது என்றாலே தடை, எந்த இடத்துக்கும் தடை ஏற்படுத்துவதுதான் கேதுவின் வேலை. இரத்தம் செல்லாமை, அதனால் கட்டி உருவாவுதல், அவர்களுக்கு கொழுப்பு கட்டி உருவாவது, நீர்க்கட்டி உருவாவது, சதைக்கட்டிகள் போன்ற கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் உருவாவது போன்ற விஷயங்களை அனைத்தும், கர்ப்பப்பை சம்பந்தமான மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள், இவைகளை அனைத்துமே இந்த கேது பகவானோடு சேர்கின்ற பொழுது இந்த சுக்கிரன் ரோகாதிபதி தன்மை மாறி உடம்பில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதை குரு பகவான் மறைந்து நின்று பார்த்தால் அந்த பிரச்சனைகள் விரைவாக தீர்கின்றன. ஒரு சிறிய வைத்தியத்தில் கூட தீர்ந்து விடுகிறது. குரு பார்வை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் ஆபரேஷன் தேவைப்படுகிறது, நீண்ட நாள் வைத்தியங்கள் தேவைப்படுகிறது. இதே குரு பார்க்காமல் சேரக்கூடாது. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து எங்கேயாவது நீச்சம் பெறுகின்ற பொழுது அங்கு ராகும் சம்பந்தப்பட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு வயிறு சம்பந்தமான, செரிமான சம்பந்தமான நோய்களை உருவாக்குகிறார். இத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அதிதேவதையாக கூடிய ஸ்ரீரங்கம் சென்று வெள்ளிக்கிழமை விஸ்வரூப தரிசனத்தை 6 to 4 காண்கின்ற பொழுது பெருமாளுடைய அருளினால் அவர்களுக்கு சுக்கிரதோஷத்தால் வரக்கூடிய நோய்கள் மட்டுப்படுகின்றன. அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வுகளை நாங்கள் தருகின்றோம். ஜோதிட ரீதியாகவும் வைத்திய ரீதியாகவும் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.